உன் ஃபேன்ஸுக்கு என்ன வேணுமோ தெரிஞ்சு கரெக்டாக காட்டுற பாத்தியா நீண்டெல்லாம் ஓஜி அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அவளவோ சொன்னா ஏன் இடுப்பை மட்டும் காட்டுறீங்க, எல்லாத்தையும் காமிச்சிட்டு போலாம்ல. அசிங்கமா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். இந்த பொழப்புக்கு நீங்க விபச்சாரம் பண்ணலாம், ரெண்டுத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பொறப்போக்கு நாயே நீ செவுல்ல அடிக்கிற வரைக்கும் நானும் 2 செவுல்ல அடிப்பேன். உனக்கு 4 மாசம் காது கேட்காது, இல்லைனா எதுவுமே வேலை செய்யாது. நீங்களும் சப்ஸ்கிரிப்ஷனை கிரியேட் பண்ணுங்க, நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்புறம் பார்க்கலாம் உங்க தொப்புல. எங்க அப்பாவோட பேர் வீரா, அதனால இந்த சேனலுக்கு நான் அந்த பேர் வைக்கணுன்றதுக்காக வீரா டாக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். இன்னும் ஒரு 2 வருஷம் 1 வருஷத்துல என் பேர் ஸ்வேதான்னு மாத்திடுவேன். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னை பார்த்தோன்னே எல்லாரும் நல்லா தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய கமெண்ட்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ் படிக்க மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். எப்படி வளர்த்திருக்காங்க, யார் யார் பண்ணியிருக்கா, என்னெல்லாம் என்ன கழுவி ஊற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஒருத்தவங்க ஜென்ரலாக போட்டிருக்காங்க. ஹாய், என் பேர் சொல்ல நான் விரும்பல, உங்கள் சேனலில் வீரான்னு வச்சுருக்கீங்கல்ல, அந்த வீரா என்னை ஏமாற்றி ஒரு புல்லை கொடுத்துருக்காரு. அவரை தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க. ஆக்சுவலாக வீரான்றது ஒரு 40 வயசு கிழவன். எதுக்கு வீரா டாக்ஸ்னு வச்சுருக்காங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். எங்கள் அப்பாவோட பேர் வீரா, அதனால இந்த சேனலுக்கு நான் அந்த பேர் வைக்கணுன்றதுக்காக வீரா டாக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். இன்னும் ஒரு 2 வருஷம் 1 வருஷத்துல என் பேர் ஸ்வேதான்னு மாத்திடுவேன். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. XFAHடா, நீங்களும் சப்ஸ்கிரிப்ஷனை கிரியேட் பண்ணுங்க, நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்புறம் பார்க்கலாம் உங்க தொப்புல. சப்ஸ்கிரிப்ஷன் போட்ட எனக்கு காசா? நான் காசு கட்டணுமா? இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. எந்த வீடியோலையும் நான் லைட்டா இடுப்பு காமிப்பேன், லைட்டா கால் காமிப்பேன். மற்றபடி பாடி பார்ட்ஸ் நான் எந்த ஒரு இடத்துலையுமே காமிக்க மாட்டேன். ஏன்னா அது ஒரு ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இடுப்புன்றது காமன். ஒருவேளை எனக்கு மனசு மாறி எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் போடணும், நீங்க ரொம்ப அந்த தொப்புல பார்க்க ஆர்வமா இருந்தா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு என்ன இது சொல்றேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. சதீஷ் குமார், ஏன் இடுப்பை மட்டும் காட்டுறீங்க, எல்லாத்தையும் காமிச்சிட்டு போலாம்ல. நான் ஒரு குடும்ப குத்து விளக்கு, நான் எல்லாத்தையும் காட்ட மாட்டேன், இடுப்பை மட்டும்தான் காமிப்பேன். அதுதான் என்னோட பிராண்ட் அம்பாஸ்டர். நீங்க 10 வருஷம் இருந்தாலும் சரி, 20 வருஷம் இருந்தாலும் சரி, நான் கிளவி ஆவனே தவிர எதையுமே காட்ட மாட்டேன். அப்படி சொன்னா நீங்க பார்க்க மாட்டீங்க. இந்த வீடியோ முடியும் போது காட்டுறேன். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. வெண்ணிலா, ஒரு ஆம்பளை சொல்ற அளவுக்கு நீ புடவை கட்டி இருக்க, இதுக்கு நீ அசிங்கப்படாம வெட்கமே இல்லாம சிரிக்கிற. ஒரு 2 வீடியோல தான் அந்த மாதிரி நான் லைட்டா கட்டிட்டேன். நீ கொஞ்சம் சரிப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தவங்க கூட சொல்ல. அப்ப ஏதோ ஒரு ஆர்வத்துல ஒரு 2 டைம்ஸ் லைட்டா இப்படி வச்சுட்டேன். எல்லாரும் சென்டர்ல விடுவாங்க, நான் சைட்ல விட்டுட்டேன். அதனால என் தொப்புள் ரொம்ப ஆக்வர்டா தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த 2 வீடியோனால என் பேரு என் மானம் எல்லாம் போச்சு. வேதனைப்பட்டேன், இத்தனை பட்டு திருந்தலே குரு. நான் டீசெண்டா புடவை கட்டியிருக்கேன். இந்த ட்ரெஸ் போட்டாலும் குத்தம், அந்த ட்ரெஸ் போட்டாலும் குத்தம்னா எந்த ட்ரெஸ் போடுறது? மற்றவங்க மாதிரி நான் அவுத்து போட்டு ஆடலை, டீசெண்டா புடவை தான் கட்டியிருக்கேன். அப்போ நீங்க என்னை பெருமையா நினைக்கணும். கணேஷ் சக்தி, கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் தான் முக்கியம் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கற்புனாலே அது பெண்கள் தான், ஆண்களுக்கு கற்பே கிடையாது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு கற்பு இருந்துச்சுன்னா அங்கங்க போய் மேய்ஞ்சிட்டு வர மாட்டீங்கன்னு இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். கற்புன்றது உண்மையாலே பொண்ணுங்களுக்கு முக்கியம், பசங்களுக்கு முக்கியம். இந்த காலத்துல கற்பு முக்கியம் அப்படின்லாம் நினைக்க கூடாது. உங்களுக்கு பிடிச்சா நீங்க யார் கூட வேணா இருங்க,
எங்க வேணா போங்க, எங்க வேணா சுத்துங்க. ஆனா ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ உண்மையா காதலிச்சிங்கன்னா அப்பதான் உங்களுக்குள்ள கற்புன்ற ஒரு விஷயத்த வந்து திணிக்கணும். அப்ப நீங்க அந்த பொண்ணுக்காகவோ அந்த பையனுக்காகவோ உண்மையா இருந்து உங்க கை கால் உங்களோட உணர்வுகளை எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு அவங்களுக்காக மட்டும் இருக்கணும். திருத்தடி பின்னாடி இருக்கவங்க சொல்றாங்க, திருத்தடி சொல்றாங்க அப்படின்னா என்னன்னு எனக்கு விளங்கல. ஒருவேளை ஓரமா கூட்டு போய் சும்மா அடிக்கிறதா என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. திருட்டு அடி அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். சுப்பிரமணி கார்த்தி என்னவோ இது மாதிரி பேட்டி எடுக்க வந்தா ஒரே அரைதான், 1 மாசம் அவளுக்கு காலு கேட்காது. நான் பொம்பளைய ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பொறம்போக்கு நாயே நீ செவுல்ல அடிக்கிற வரைக்கும் நானும் 2 செவுல்ல அடிப்பேன், உனக்கு வந்து 4 மாசம் காது கேட்காது, இல்லைனா எதுவுமே வேலை செய்யாது. பொண்ணை வந்து நான் அடிப்பேன் மிதிப்பேன் அப்படின்னு சொல்ற எல்லா பசங்களுமே வந்து அந்த பசங்கன்னு நான் சொல்றேன். தயவு செய்து பெண்கள்லாம் வந்து நாங்கெல்லாம் வந்து பூ மாறி நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க, என் பாய் ஃப்ரெண்ட் வந்து என்ன அடிக்கிறான், முதுகுல மிதிக்கிறான், கழுத்துல மிதிக்கிறான் அப்படின்லாம் சொல்றாங்க. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். பெண்களை அடிக்காதீங்க, அன்பா பார்த்துக்கோங்க. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் வயசுலாம் சொல்லிட்டு இருந்தேன், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இப்போ எனக்கு என்ன வயசுன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குன்னு 30 40 ஆன்டி அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஒரு 23க்குள்ளே தான் இருக்கும், சரியா? கமெண்ட் பண்ணணும். ஒரு ஆப்ஷன் மிக்சரா சிகா ஜிஜி எக்ஸ் என்எக்ஸ்எக்ஸ் அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக இல்ல உண்மையாலே ஐடி நேம் அப்படி. ஏய் அக்கா, உங்களை மாதிரி பொண்ணுங்களால தான் எங்களை மாதிரி பொண்ணுங்களாம் கெட்ட நேம். ப்ளீஸ்க்கா இப்படிலாம் கண்டென்ட் பண்ணாதீங்க. இவளே ஒரு லூஸ் இதுவாக தான் இருப்பா. நீ ரொம்ப நல்ல பொண்ணு தானம்மா. அந்த டிபியில் வந்து ஒரு ஓரம் ஷால் போட்டு மூடியிருக்கா, ஒரு ஓரம் நல்லா தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீ வந்து அடக்க உடக்கமாக ஷால் எப்படி போடணுமோ அந்த மாதிரி போட்டுட்டு நீ கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சத்தியமாக அச்சுச்சோ அப்படியாம்மா சாரிம்மா அப்படி சொல்லியிருப்பேன். நீ வந்து என்ன சொல்லக்கூடாது. என்னை பார்த்து நிறைய பேர் வந்து இம்ப்ரெஸ் தான் இருக்காங்க, யாரும் கெட்டு போகலை. வேணும்னா அவங்க கெட்டுக்குவாங்க, என்னை பார்த்து யாரும் கெட்டு போனதில்லை. நீங்கள் நல்லா தைரியமாக பேசுகிறீங்க, போல்டாக பேசுகிறீங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்களே தவிர உன்னை பார்த்து நான் கெட்டு போயிட்டேன் சி அப்படின்னு சொன்னதில்லை. நீ வேணா என்னை பார்த்து என்னை மாதிரியே இருக்கணுன்ற ஆசைனால நீ அப்படி கமெண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீயும் ஷால் எடுத்து 2 பக்கமும் போட்டுக்கோ, சரியா? ஸ்னேக்கு சிவா சாரி, அசிங்கமாக பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். இந்த பொழப்புக்கு நீங்கள் விபச்சாரம் பண்ணலாம், 2த்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நான் பேசுறது தப்புனா எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. ஸோ கண்டிப்பாக நானும் உன்னை மன்னிச்சிடுறேன். நீ பேசுறது தப்பு தான். விபச்சாரன்றது அது அவங்கவுங்க கஷ்டம், அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒன்று அவங்க போகிறாங்க. வீடியோவில் பேசுறதுக்கு பேர் விபச்சாரம் இல்லையே, எல்லாரும் தான் வீடியோ பண்ணுறாங்க. இந்த கமெண்ட் பண்ணியிருக்க உன் தங்கச்சியோ உன் அக்காவோ இல்லை உன் லவ்வரோ கேர்ள் ஃப்ரெண்டோ கூட தான் வீடியோ பண்ணியிருப்பாங்க. நீ வேணால் அவங்கக்கிட்ட போய் அந்த தொழில் பண்ண சொல்லு. நீ வீடியோ பண்ணாத விபச்சாரம் பண்ணு அப்படி வேண்டாம், அவங்கக்கிட்ட சொல்லு, அவங்க வந்து பண்ணுவாங்க. எனக்கு பண்ணுற ஐடியா இல்லை. உன் ஃபேன்ஸுக்கு என்ன வேணுமோ தெரிஞ்சு கரெக்டாக காட்டுற பாத்தியா? நீண்டெல்லாம் ஓஜி அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அவ சொன்னா ஒரு காலேஜ் ஏதாவது படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே என்ன விஷயம் என்கிட்ட கேட்டிருக்காங்கன்னா அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ தீவிரமாக பார்த்துருப்பா. ஒரு பொண்ணை பார்த்தா பசங்களுக்கு வர ஃபீலிங்ஸை விட பொண்ணுங்களுக்குலாம் இப்போ அதிகமாக வருதுன்னு நினைக்கிறேன். எவ அவன் கூட போறா, எவ என்ன மாதிரிலாம் வீடியோஸ் போடுறா அப்படின்னு மற்றவ வாழ்க்கைக்குள்ளே போகிறது தான் இவளுங்க வேலையே. ஸோ இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் மூடிக்கிட்டு வீட்டில் இருங்க, இல்லைன்னா நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க. நானும் உங்களை அசிங்கமாக ஏதாவது கேட்குறேன். அக்கா, நீங்கள் மேக்கப் போடாமையே ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு தேவதையை என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. உங்களை மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கிடையாது. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத. நான் சும்மா படித்தேன். மேக்கப்பை மட்டும் 3 இன்ச் இருக்கும் போல, மேக்கப்பை கலைச்சா ஆளே மாறிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படி சொல்ல. ஆனால் உண்மை என்னன்னா நான் வந்து மேக்கப்பை விட மேக்கப் இல்லாமல் ரொம்ப அழகாக இருப்பேன்.
மேக்கப் வந்து ஏன் போடுறேன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக போடுறேன். பட் ஒரு நாள் உங்களுக்காக நான் வந்து மேக்கப் போடாம ஒரு நாள் 1 செகண்ட் வந்துட்டு போறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நாங்க சேலஞ்ச் வீடியோவும் இதுக்கப்புறம் பண்ணலான்னு இருக்கோம். உங்களுக்கு வந்து நான் இந்த சேலஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன மாதிரி சேலஞ்சா இருந்தாலும் சரி உங்களுக்காக நான் பண்ண போறேன். என்ன கொடுத்தாலும் செய்வேன். ஸோ இந்த கமெண்ட்ஸ் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன சேலஞ்ச் கேட்டாலும் அடுத்த வர வீடியோவில் நான் பண்ணி காட்டுறேன். அதுக்கு நான் அசிங்கமான சேலஞ்ச் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுங்க சரியா? யாரையாவது ஏதாவது நான் பேசின வார்த்தை கஷ்டப்படுத்தியிருந்தா சாரி, நான் நார்மலாக தான் பேசினேன். பாய்.